நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் கீ ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பங்கு பெறும் முக்கிய நபர்கள். ஏற்றுமதி செய்பவர்கள், பெயர்ச்சியை பயன்படுத்துவர், பெயர்ச்சியலில் சேவையை வழங்குபவர்கள், அளிப்பவர், ஊர்தியின் வகை, புகைவண்டி சாலை வழி, சரியா? அதேமாதிரி சாலை வழி, ஆகாய வழி, நீர்வழி, குழாய் அல்லது கால்வாய் வழி, கயிறு வழி, பண்டகசாலை வழங்குபவர், கூலியாட்கள், வழங்குனர் அமைப்புகள், கடைநிலை சேவைகள், துறைமுகம் மற்றும் கப்பல் சுமை தூக்கிகள் போன்றோர். அரசாங்கம் பெயர்ச்சி ஒழுங்குபடுத்துதல். பெயர்ச்சியலில் பங்கு பெறும் முக்கிய நபர்களை சிறப்பான மற்றும் முறையான வழியில் ஒருங்கிணைந்த செயலாற்று மேலாண்மையினால் மட்டுமே குறைவான அடக்க செலவில் நேர்த்தியான மற்றும் முறையான பெயர்ச்சியல் சேவை வாடிக்கையாளருக்கு வழங்க முடியும். சரியா? காஸ்ட் பிரைஸ் வந்து குறைவாக வந்து இருக்கணும், நேர்த்தியான முறையில், சரியான முறையில், சரியா? ரெடியூஸ்டு லாஜிஸ்டிக் காஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் கஸ்டமர் சர்வீஸ் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். அப்படி இருக்கவங்களால தான் என்ன பண்ண முடியும், இதை வந்து சரியான முறையில் என்ன பண்ண வந்து செய்ய வந்து முடியுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டு. The government play a significant role in logistics in India. The implement legislation that affect logistics or general sales tax and local sales tax, consignment tax, excise duties, auctories and entry tax, use of packaging material, MOD, VAT, GST, Motor Vehicle Act and similar act ஃபார் அதர் மோடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலிசிங்கிறாங்க. அரசாங்கத்தின் பங்கு. இந்திய அரசாங்கம் பெயர்ச்சியலில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. சரி, இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா லெஜிஸ்லேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து என்ன பண்ணுற ஒரு ப்ளே வந்து பண்ணுறாங்கன்னா, ரூல் வந்து இருக்குதுனாக்கா சொல்கிறதுக்கு மிகை வந்து ஆகாதுங்கிறாங்க. அரசாங்கம் பெயர்ச்சியலில் ஒழுங்குபடுத்தும் நோக்குடன் இச்செயலுக்காக சரக்கு மற்றும் சேவை வரி விதித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. சரியா? என்ன பண்ணுது கவர்மெண்ட்டு, இதுக்கு உண்டான சர்வீஸ் வந்து இதை வந்து கொடுத்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட கட்டுப்பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து லெஜிஸ்லேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. மேலும் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள இதர சட்டங்களான வாகன ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் கொள்கை போன்றவற்றை பெயர்ச்சியில் ஈடுபடும் நிறுவனம் பின்பற்ற வேண்டும். சரி, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து என்ன பண்ணணும், மோட்டரு டாக்ஸி, இதெல்லாம் வெஹிக்கிள் ஆக்ட்டு, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணணும், அதை வந்து ஃபாலோ வந்து பாலிசி வந்து என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலிசி, அதெல்லாம் என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணணுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்டிக் என்னது அப்ளிகேஷன், பயன்பாட்டு முறையில் வகைப்படுத்துதல். A logistic management can be classified on the basis of application from various dimensions in the process of examining and evaluating alternative. There are decision-wise, actor-wise, inbound logistic and outbound logistic அப்படிங்கிறாங்க. சரியா? பல்வேறு அணுகுமுறை பரிமாற்றங்களின் அல்லது கோணங்களின் அடிப்படையில் மாற்று முறைகளை ஆய்வு செய்தல் மற்றும் மதிப்பீடு செய்து பயன்படுத்துவது குறித்து கருத்தில் கொண்டு பெயர்ச்சியலை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். சரியாப்பா? அது வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இந்த முறையில் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவை முடிவெடுத்தலின் அடிப்படையில், சரியா, முடிவு எடுக்கிறதில். அதேமாதிரி பங்கெடுக்கும் நபர்களின் அடிப்படையில். அடுத்தது வந்து ஆக்டர் வைஸ், சரியா, பங்கெடுக்கிறவங்கள பொறுத்து. அதேமாதிரி பெயர்ச்சியலில் இணைந்துள்ள செயல்களின் அடிப்படையில் இன்பவுண்ட் லெஜிஸ்டிக்கு, சரியா, பெயர்ச்சியலில் சேராத செயல்களின் அடிப்படையில் அவுட்பவுண்டு லெஜிஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்டிக் காஸ்ட்டு. சரியா? இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சப்ளை செயின் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்ளை செயின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டு, இன்வென்டரி கண்ட்ரோல், லெஜிஸ்டிக்கு, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டு, அதுவே ப்ரிஃபரன்ஷியல் ப்ரைஸிங் அண்டு லீடு டைம்ஸு, டிமாண்ட் மேனேஜ்மெண்ட்டு, வெர்டிக்கல் இன்டெகிரேட்டட் பார்ட்னர்ஷிப்பு. சரியா? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலிமெண்ட்ஸ். சரியா? எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்டிக் காஸ்ட். த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் லெஜிஸ்டிக் காஸ்ட் ஆர் ப்ராடக்ட் இன்வென்டரி அட் சோர்ஸு, பைப்லைனு, இன்வென்டரி,
ப்ராடக்ட் இன்வென்டரி அண்டு வேர்ஹவுஸ் அண்டு டீலர்ஸ், டிரான்சிட் லாசஸ் இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ் லாசஸ் இன்சூரன்ஸ், ஹேண்ட்லிங் அண்டு வேர்ஹவுஸ் ஆப்ரேஷன், பேக்கேஜிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கஸ்டமர் ஷாப்பிங் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் கீழ்கண்ட செலவின பெயர்ச்சியில் அடக்க விலையின் முக்கிய கூறுகளாக கருதப்படுகிறது. சரியா? அந்த லெஜிஸ்டிக்கில் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து என்னென்ன அந்த எலிமெண்ட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது, என்னென்ன இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, என்னென்ன இன்வென்டரியை வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்வென்டரினாக்கா சரக்கிருப்பு. சரியா? என்னென்ன இன்வென்டரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உற்பத்தி பொருள்னு சரக்கிருப்பு. சரியா? புரிஞ்சுதா? ப்ராடக்ட் இன்வென்டரி அட் சோர்ஸு, குழாய் வழி கால்வழி சரக்கிருப்பு. சரியா? பைப்லைன் இன்வென்டரி, பண்டக காப்பகத்தில் மற்றும் வணிகரிடம் உள்ள உற்பத்தி பொருளின் சரக்கிருப்பு. அதேமாதிரி முழுமைப்பெறா போக்குவரத்து, நட்டங்கள் மற்றும் காப்பீடு. அதேமாதிரி சேமிப்பு கிடங்கில் ஏற்படும் நட்டம் மற்றும் காப்பீடு, கையாளுகை மற்றும் பண்டக காப்பக செயல்பாட்டு செலவுகள், பொருள் கட்டுமாகும் செலவுகள் மற்றும் போக்குவரத்து செலவுகள். சரியா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி மாடர்ன் அண்ட் மெஜஸ்டிக் என்னது மேனேஜ்மெண்ட்டு, பெயர்ச்சியல் மேலாண்மை மாதிரிகள், பெயர்ச்சியல் மேலாண்மை என்னது மாதிரிகள் அப்படிங்கிறாங்க. த டிசிஷன் ஏரியா ஆஃப் லெஜிஸ்டிக் கேன் பி addressed using various quantitative model from operating research namely அதேமாதிரி ஃபோர்காஸ்டிங் மாடல், மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமிங் மாடல், லொக்கேஷன் மாடல், அலோகேஷன் மாடல், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு. சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு, டிசைன் மாடல், அதேமாதிரி இன்வென்டரி மாடல், ரொட்டீன் மாடல், ஷெட்யூலிங் மாடல், அதேமாதிரி ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா என்னன்ட்டு பெயர்ச்சியல் மேலாண்மையின் மாதிரிகள், செல்வாழ்த்து ஆய்வு மற்றும் புள்ளியியல்களின் மாதிரிகளின் அடிப்படையில் பெயர்ச்சியலில் தொடர்புடைய பகுதிகளை முடிவு செய்தல்களை கருத்தில் கொண்டு பெயர்ச்சியல் மேலாண்மை மாதிரிகள் வகுக்கலாம். சரியா? அது என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன பண்ணிக்கலாம், புள்ளியியல் மாதிரியின் அடிப்படையில் வந்து அது என்ன பெயர்ச்சியல் வந்து தொடர்பு பகுதிகள் வந்து முடிவு வந்து செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் மாடல். சரியா? முன்னாய்வு மாதிரி. அதே மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமிங் மாடல், லொக்கேஷன் மாடல், கணித கோட்பாடு திட்ட மாதிரிகள், இருப்பிட மாதிரிகள், பகுப்பு மாதிரிகள், பகிர்வு வலையமைப்பு மாதிரிகள். தேர்ட் ஒன்று பார்த்தா சரக்கிருப்பு மாதிரிகள், வழிகாட்டு மாதிரிகள், அட்டவணையிடப்பட்ட செயல்பாட்டு மாதிரிகள், மாற்று ஏற்பாடுகள் உள்ளடக்கிய பகுப்பாய்வு மாதிரிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு லெஜிஸ்டிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? ஜென்ரலி எ குட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், ஹேண்ட்லிங் அண்டு information infrastructure helps in efficient logistic management in India. Most of the transportation happens through road and rail, pipeline and water transport are to be fully utilized. Further, air transportation is used for high value commodities. In transportation infrastructure, the following framework can be used to identify the problem area like right of way. சரியா? வெஹிக்கிள் மோட்டிவ் பவர் டெர்மினல் ஆப்ரேஷன் சிஸ்டம். அதேமாதிரி ஒரு நிறுவனம் சிறந்த பெயர்ச்சியில் மேலாண்மை பெற நல்ல ஒழுங்குமுறை பயன்படுத்த போக்குவரத்து பண்டக காப்பு, உற்பத்தி பொருட்களை கையாளுதல், சிறந்த தகவலுடன் கூடிய உட்கட்டமைப்பு போன்றவைகளின் உதவி தேவைப்படுகிறது. மேலும் இந்தியாவை பொறுத்த மட்டில் பெரும்பான்மையான போக்குவரத்து முறைகள் சாலை மற்றும் ரயில் வழியாக மட்டுமே நடைபெறுகிறது. எனவே கடல், நீர் மற்றும் கால்வாய் அல்லது குழாய் போக்குவரத்து முறையை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். சரியாப்பா? இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறுவனம் சிறந்த பெயர்ச்சியல் முறையை மேலாண்மை பெற நல்ல ஒழுங்குமுறை பயன்படுத்த போக்குவரத்து. சரியா? நல்ல ஒரு லெஜிஸ்டிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வரணும்னாக்கா ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன வந்து தேவையாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டு. சரியா? அடுத்து வேர்ஹவுஸு, ஸ்டோரேஜு. சரியா? அதேமாதிரி உற்பத்தி பொருள் கையாளுதல் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஸு. சரியா? பொருட்களை கையாளுதல், சிறந்த தகவலுடன் கூட கட்டமைப்பு போன்ற உதவி தேவைப்படுகிறது.
நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் தேவைப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தமட்டும் பெரும்பாலான போக்குவரத்து முறைகள் சாலை மற்றும் ரயில் வழியாக மட்டுமே செயல்படுகிறதுங்கிறாங்க. சரியா? இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னது ரோட்வே வந்து எப்படி இருக்குது, ரயில் ரோட்டில் மட்டும்தான் என்னது டிரான்ஸ்போர்ட் வந்து போகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது மட்டும் இல்லாமல் கடல் நீர் மற்றும் கால்வாய் குழாய் போக்குவரத்து முறையை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். சரியா? பைப்லைனு அதேமாதிரி என்ன வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபர்தராக யூட்டிலைஸ் வந்து பண்ணணும். சரி, அதேமாதிரி அதிக ரூபாய் மதிப்பு கொண்ட பொருட்கள் மட்டுமே ஆகாய மார்க்கமாக கொண்டு செல்லப்படுகிறது. நல்ல வேல்யூ உள்ள பொருளை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அது வந்து கொண்டு போகிறாங்க. சரியா? ஹை வேல்யூ கமாடிட்டியை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து கொண்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சரியான முறையில் என்ன பண்ணணும், நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் கேப் பிட்வீன் demand and supply, whereas supply chain management helps to identify the dynamic nature of the value creation itself, such as responsiveness, quality and design. Hence it aim for an effective management response over the longer run. SCM focuses on profit maximization rather than cost minimization. LM activity is supply driven and SCM is more demand driven அப்படிங்கிறாங்க. சரியா? என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு உள்கட்டமைப்பு பயன்படுத்தும் கிளை கொடுக்கப்பட்ட போக்குவரத்து கட்டமைப்புகளை பயன்படுத்தும் சிக்கல்கள் ஏதுவான வாகனங்கள் பயன்படுத்துவது எத்தகைய உந்து சக்தியை பயன்படுத்துவது இறுதி நிலை இறக்குமதி இடம் போன்ற சிக்கல்களை செயல்படும் விதம் அல்லது முறைகளை இதில் அடங்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அது மாதிரி எப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணுற ரன் வந்து பண்ணுறதுங்கிறத இந்த ஆக்டிவிட்டி மூலமாக என்ன பண்ணிக்கலாம், எல்லாம் ஆக்டிவிட்டி சப்ளை டிரைவன் அண்ட் எஸ்சிஎம். சரியா? மோர் டிமாண்ட் டிரைவன். இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், எப்படி வந்து நம்ம வந்து கொடுக்கணுங்கிறத என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவுட் சோர்ஸஸ் த ஒர்க் விச் த ரொட்டீன் இன் நேச்சர் to an outside agency. This practice was initiated in United States of America. In few companies, the routine work of a company if outsources the company concentrate on critical issue without wasting time on the routine job. In later years, சரியா, it become popular in other countries also. For example, design and advertisement, after sales service, maintenance of another account, etc. can be outsources அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சேவை சார்புடைய துறைகளில் தற்போது புறந்திரினத்தில் முறை பெருகி வருகிறது. அதாவது வெளியாட்களிடம் பணி ஒப்படைவு செய்து அதை தன் நிறுவனத்தின் மூலம் எப்போது போல் சண்டையில் புறந்திரிட்டல் அல்லது புற ஒப்படைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த முறையில் ஒரு நிறுவனம் தன்னுடைய ஒரு சேவையை பல பகுதிகளோட பகுத்து அதில் ஒரு பகுதியோ அல்லது சில பகுதிகளில் சிறப்பாக குறைந்த செலவில் செய்கின்ற வேறு ஒருவருக்கு அல்லது நிறுவனத்திற்கு ஒப்பந்த முறையில் வழங்குதல் ஆகும். சாதாரணமாக நாம் வழக்கமான சேவைகளை வெளியாட்களை வைத்து செய்து கொள்வதை இது குறிக்கிறது. முதலில் இந்த முறை வந்து எங்கே வந்து இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் வந்து இருந்துச்சு. சரியா? யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஃபியூ கம்பெனிஸ், அமெரிக்காவில் சில நிறுவனங்களில் பின்பற்றப்பட்டது. இவ்வாறு புற ஒப்படைப்பு செய்வதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவுட் சோர்சஸ் வந்து கொடுக்குறதுனால புற ஒப்படைப்பு செய்வதனால் அந்நிறுவனம் தன்னுடைய வழக்கமான பணிகளை கால நேரத்தை செயல் முக்கிய சிக்கல்கள் நிறைந்த செயல்களில் தன் கவனத்தை செலுத்த இயலும். அப்போ அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சிறந்த முறையில் என்ன பண்ண முடியுது, அங்கே வந்து செஞ்சு வந்து முடிக்க வந்து முடியுது. சரியா? இவ்வாறு பிற ஒப்படைப்பு செய்யும் சேவைகளில் மிக முக்கியமானது விளம்பரங்களை வடிவமைப்பதில். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதே மாதிரி விற்பனைக்கு பிந்திய சேவை. சரியா? ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எக்ஸெட்ரா. சரியா? கணக்கேடுகளை பராமரிப்பு செய்தல் போன்றவைகளாகும்.
புறம் செய்வதில் ஆகும் அப்படிங்கிறாங்க. த கம்பெனிஸ் மஸ்ட் ஐடென்டிஃபை their core computation and concentration on that functions of and outsources all other routine எனது functions to outside agency who are specialized in those functions அப்படிங்கிறாங்க. சரியா? இத்தகைய புற ஒப்படைப்பு செயலால் நிறுவனங்கள் தங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அதனை அடையாளம் காட்டும் சிறிய முறையில் செயலாற்றுகிறது. அந்த நிறுவனம் தன்னோட திறமை வெளிக்கொண்டு வரதுக்கும் சிறந்த முறையில் அதை பயன்படுத்துறதுக்கும் என்னாகுது, இது நல்ல ஒரு வாய்ப்பாக அதுக்கு அமையுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபியூச்சர்ஸ் ஆஃப் என்னது? அவுட் சோர்சிங்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபரிங் நான் கோர் ஆக்டிவிட்டி டு அவுட் சைடர். இணை மற்றும் கூடுதல் செயல்களை வெளியாட்களுக்கு மாற்றிவிடுதல். பொதுவாக நிறுவனங்கள் இதிலிருந்து கம்பெனிஸ் கேன் அவுட்சோர்சஸ் தோஸ் நான் கோர் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் லைக் மெயின்டெனன்ஸ், ஹவுஸ் கீப்பிங், கார்டனிங் எக்ஸெட்ரா டு அவுட்சைடர்ஸ் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஐடென்டிஃபைங் ஆஸ் கோர் ஆர் நான் கோர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பொதுவாக நிறுவனங்கள் தங்களின் முக்கியமில்லாத அன்றாட நடவடிக்கைகளை புற ஒப்படைப்பு செய்கிறது. அது டெய்லி நம்மளுக்கு என்ன பண்ணல, நம்மளோட ஆக்டிவிட்டி வேலை முக்கியமானதாக இல்லை, அது என்ன பண்ணுறாங்கனாக்கா, அது அவுட் சோர்ஸ் கொடுக்குறாங்க, வெளியில் ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன கார்டனிங், ஹவுஸ் கீப்பிங் இதெல்லாம். எடுத்துக்காட்டாக போக்குவரத்து, துப்புரவு பணிகள், பணியாளர் போக்குவரத்து, தோட்டக்கலை, பராமரிப்பு செயல்கள் இதில் என்ன பண்ணாங்க, அவுட் சோர்ஸ் கொடுக்குறாங்க. நிறுவனத்தின் தன்மையை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நடவடிக்கை முதன்மையானதா அல்லது இணையானதா எனவும் மேலும் அதனை புற ஒப்படைப்பு செய்ய உகந்ததா எனவும் முடிவு செய்ய முடியும். சரியா? நிறுவனத்தோட நேச்சரை வச்சு தான், பிஸ்னஸோட நேச்சரை வச்சு தான் என்ன பண்ண முடியும், அது முக்கியமானதா இல்லைதா, அதுக்கு இணையானதாங்கிறத நம்ம ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிற ஐடென்டிஃபை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் அவுட் சோர்சிங். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் சோர்சிங் இன்வால்வ்ஸ் கான்ட்ராக்டிங் as the companies start outsourcing their activities focusing on their main business the outside. சரியா? மெயின் பிஸ்னஸ் அதேமாதிரி the outside agencies enter into an agreement with the company to perform the routine activities on a contractual basis அப்படிங்கிறாங்க. சரியா? contractual basis. இதில் ஒப்பந்தத்தின் மூலம் புற ஒப்படைப்பு செய்ய முடியும். நிறுவனங்கள் தங்களின் முக்கிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதற்காகவும் அதை மேம்படுத்துவதற்காகவும் தன் புற ஒப்படைப்பு முறை ஏற்க முன் வருகின்றனர். நிறுவனங்கள் தன் முக்கிய நடவடிக்கைகள் இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில இதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா புற ஒப்படைப்பு செய்கிறாங்க. எனவே தான் இந்த புற ஒப்படைப்பான வெளியாட்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் உறவை ஏற்படுத்தி கொள்கிறது. கான்ட்ராக்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணிக்கிறாங்க, அவுட் சைடர் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, அடிப்படையான உறவை ஏற்படுத்திக் இதன் மூலம் புற ஒப்படைப்பு செய்த வேலையை தொடர்ந்து மேற்கொள்ள ஒப்பந்தம் துணை செய்கிறது. அதேமாதிரி நம்ம என்ன ரொட்டீனாக என்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் என்ன பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, இந்த அடுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். மீதி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? படித்து எழுதி பாருங்கள். அது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா.